அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் நியூஸ் தமிழ் 24x7 அந்த சேனலுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன் அப்படின்னா இத மாதிரி ஒரு குற்ற சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த வெளியில கொண்டு வரணும் அப்படின்னாலே, அதை முயற்சி பண்ணணும் அப்படின்னாலே ஒரு பெரிய தைரியம் அப்படிங்கிறது வேணும். பொதுவா ஒரு தனி நபர் வந்து ஒரு குற்றம் செஞ்சுட்டாரு, ஒரு பெரிய ஊழல், அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய குற்ற பின்னணி இருக்கு அப்படின்னா அத இந்த சேட்டலைட் சேனல் இல்ல மற்ற சேனல்லாம் வந்து கொஞ்சம் தைரியமா பேசி வெளியில கொண்டு வருவாங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து தனிநபர் தான், ஏதாவது பிரச்சனை பண்ணாருன்னா பாத்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற துணிச்சல் இருக்கும். ஆனா அதுவே ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு தப்பு பண்ணிருக்காங்க, ஒரு குற்றம் செஞ்சிருக்காங்க, ஒரு ஊழல் செஞ்சிருக்காங்க, ஒரு போதைப் பொருள் கடத்தல் விஷயத்துல கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது சம்பந்தமான விஷயங்களை எந்த ஒரு சேனலுமே வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நமக்கு ஏன்பா வம்பு, நம்ம சேனலை நடத்திட்டு போவோம் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன் அப்படின்னா அரசுக்கு எதிரான ஒரு விஷயத்த நீங்க டாக்குமெண்டடா இத மாதிரி ஒரு குற்றம் நடக்குது, இதுக்கு காரணம் அரசு தான் அப்படின்னு வெளியில கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்க சேனலுக்கு நீங்க வந்து ஒரு சேனல் நடத்துறாங்க அப்படின்னா பல கோடி முதலீடு பண்ணி தான் நடத்திட்டு இருப்பாங்க. சோ அவங்களுக்கு ஒரு பெரிய அழுத்தம் அப்படிங்கிறது வரும். அது இல்லாம அரசு கேபிள் இருக்குல்ல, அதுல வந்து அந்த சேனலை பின்னாடி கொண்டு போய் போடுவாங்க, இல்ல அரசு கேபிள்ல அந்த சேனல் வராத மாதிரி பண்ணுவாங்க, அதனால அந்த சேனலுடைய டிஆர்பி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேனலுக்கு ஒரு பெரிய அழுத்தம் அப்படிங்கிறது உருவாகும். அரசு சம்பந்தமான ஒரு தகவலையோ ஒரு குற்றத்தையோ எடுத்து வெளியில இடுறாங்க அப்படின்னா. ஆனா அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நியூஸ் தமிழ் 24x7 வந்து ஒரு மிக முக்கியமான, இத வந்து விபச்சார சம்பந்தப்பட்ட விஷயமா, இல்ல கஞ்சா சம்பந்தப்பட்ட விஷயமா, இல்ல காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயமா அப்படின்னு அத மாதிரி ஒரு சம்பவத்தை வெளியில ரொம்ப துணிச்சலா கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் சம்பவம் நடந்த இடம் எது அப்படின்னு சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் சம்பவத்தை சொல்றேன். சம்பவத்தை கேட்டீங்க அப்படின்னா இத மாதிரி ஒரு சம்பவம் வந்து இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல எங்கேயாவது ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஏதாவது ஒரு நகராட்சி பில்டிங்ல நடந்திருக்குமா அப்படின்னா எனக்கு தெரியல, வாய்ப்பு கிடையாது. ஆனா இப்ப நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா சேலம் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல நடந்திருக்கு. பஸ் ஸ்டாண்டோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா அது வந்து இப்ப புதுசா கட்டப்பட்ட ஒரு பில்டிங் புதுசா கட்டுறாங்க அப்படின்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு அதுல இருக்கக்கூடிய கடைகளை வந்து வாடகைக்கு விடுறது, இதெல்லாம் நகராட்சி வந்து யூசுவலா செய்யக்கூடிய ஒரு விஷயம். சோ அதே மாதிரி அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டப்பட்டிருக்கு. கீழே வந்து ஒரு 50 கடைகளை வந்து வாடகைக்கு விடுறதுக்காக அந்த பஸ் ஸ்டாண்ட்ல கட்டி வச்சிருக்காங்க. 2 ஃப்ளோர், கீழே எப்படி 50 கடைகள் வந்து கீழே இருக்கோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயும் 50 கடை அப்படிங்கிறது இருந்திருக்கு. பொதுவா இத மாதிரி கட்டி புனிச்சாங்க அப்படின்னா கட்சிக்காரங்க, தெரிஞ்சவங்க, அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கான்டாக்ட வச்சு அந்த கடைகள்லாம் வந்து ஏதோ ஒரு குத்தகை இல்ல ஏதோ ஒரு வாடகை அப்படின்னு சொல்லிட்டு நகராட்சி வந்து விட்டுருவாங்க. பட் இங்க இந்த பேருந்து நிலையத்துல வந்து இந்த சேலம் பழைய பேருந்து நிலையத்துல வந்து கீழே இருக்கக்கூடிய 50 கடைகளும் அப்படியே சும்மா தான் இருந்திருக்கு. மேல முதல் தளத்துல இருக்கக்கூடிய அந்த 50 கடைகளும் அப்படியே சும்மா தான் ஷட்டர் போட்டு இருந்திருக்கு. இங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த இப்போ நியூஸ் தமிழ் 24x7 அந்த சேனல் வந்து வெளியில கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அந்த ஷட்டர்லாம் மூடி கிடந்ததுல, கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து ஷட்டர்லாம் மூடி கிடந்ததுல, அது உள்ள அந்த ஷட்டருக்குள்ள வந்து நிறைய இடங்கள்ல பெட்டு அப்படிங்கிறது கிடக்கு, நிறைய ஷட்டரு அந்த இடங்கள்ல வந்து நிறைய ஆணுரைகள் அப்படிங்கிறது கிடக்கு, நிறைய பெண்களுடைய உள்ளாடைகள் கிடக்கு அப்படிங்கிற விஷயத்த வெளியில கொண்டு வந்திருக்காங்க. வெளியிலனா அங்கங்க கடக்கிறத மட்டும் போயிட்டு இங்க பாருங்க கடக்கு அப்படின்னு சொல்லல, அங்கேயே ஒரு நாள் வெயிட் பண்ணி அங்க என்னென்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த வெளியில கொண்டு வந்திருக்காங்க. கேட்டீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும். அங்க அந்த ஷட்டர் மூடப்பட்ட அந்த இடம் இருக்குல்ல, நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஏதாவது ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து ஒரு 4 கடை மூடி இருக்கு, யூஸ் பண்ணாத இடம் இருக்கு அப்படின்னா அந்த இடத்த என்னென்ன பொருள்லாம், ஒரு 4 கடை மூடிந்தாவே என்னென்ன பொருட்கள், அந்த இடம் எவ்வளவு மோசமா கலிஜா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அப்பனா 4 கடை இத மாதிரி மூடி கிடந்தாவே இப்படி இருக்கும் அப்படின்னா 50 கடைகள், மேல 50 கடை கீழே 50 கடை, அதுல சில கடை மட்டும் தான் திறந்திருக்கு அப்படின்னா அந்த இடத்துல அந்த இடம் எவ்வளவு மோசமா இருக்கும், என்னென்னலாம் நடந்திருக்கலாம். அங்க பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வந்து அந்த ஷட்டர் மூடப்பட்ட இடங்கள் இருக்கு இல்லையா, அங்க வந்து கஞ்சா புகைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வீடியோ ஆதாரத்தோட வெளியில கொண்டு வந்திருக்காங்க. நாம இது வரைக்கும் மாணவர்கள் வந்து கஞ்சா புகைக்கக்கூடிய, பள்ளி படிக்கக்கூடிய மாணவர்கள் கஞ்சா யூஸ் பண்ற வீடியோலாம் நம்ம இப்போ ஒரு 2-3 வருஷமாவே ரொம்ப அதிகமா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இங்க வந்து இந்த பேருந்து நிலையத்துக்குள்ள இந்த மாதிரி மூடி கிடக்கிற இந்த ஷட்டர் அதுக்குள்ளலாம் வந்து மாணவர்கள் மாணவிகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கஞ்சா யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த வீடியோ ஆதாரத்தோட இப்போ இந்த சேனல் வெளியில கொண்டு வந்திருக்காங்க. இது மட்டும் கிடையாது, அங்க இருக்கக்கூடிய அந்த ஷட்டர் மூடப்பட்ட அந்த அறைகள் இருக்குல்ல,
அது வந்து கிட்டத்தட்ட ஒரு விபச்சார விடுதியா பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் இந்த சேனல் வச்சிருக்காங்க. நிறைய பெண்களை கூப்பிட்டு வர்றது, அங்க கூப்பிட்டு வந்து ஒன்னா இருக்கிறது, அதுக்கப்புறம் ஷட்டரை மூடிட்டு போறது அப்படிங்கிற மாதிரி சம்பவங்கள் தொடர்ச்சியா அங்க நடந்துட்டு இருக்கு. சோ ஒட்டுமொத்தமா அந்த பேருந்து நிலையம், அந்த கடைகள் எல்லாம் இருக்குல்ல, அது வந்து ஒரு விபச்சார விடுதியாவும் பயன்பட்டிருக்கு. போக கஞ்சா புகைக்கிறதுக்கான இடமாகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பொதுவா உங்களுக்கு தெரியும், இப்ப ஸ்கூல் பசங்க போயிட்டு பசங்களும் பொண்ணுங்களும் சேர்ந்து கஞ்சா யூஸ் பண்றாங்க அப்படின்னா, அவனை கஞ்சா யூஸ் பண்ணா அடுத்த கட்டமா என்ன நடக்கும், கூட ஒரு பெண்ணு இருக்காங்க அப்படின்னா அடுத்த கட்டமா என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கே தெரியும். சோ இந்த விஷயத்த காவல்துறை வந்து தேடி போக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இத மாதிரியான மோசங்கள், கொடூரங்கள் எவ்வளவு நாளா நடக்குது, எவ்வளவு ஸ்கூல் பசங்க இதனால வீணா போயிருக்காங்க, எத்தனை சிறுமிகளுக்கு என்னென்ன நடந்திருக்கு, எத்தனை பேர் அங்க விபச்சாரம் பண்றதை அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒரு வேலையா வச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் காவல்துறை தேடி எடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வெளியில வருவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. காவல்துறை அந்த நடவடிக்கையை எடுப்பாங்களா அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய கேள்வி. கீழே கடை வச்சிருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்க ஆல்ரெடி காவல்துறை கிட்ட கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏன்னா அங்க கடை வச்சிருக்கவங்களுக்கு இத மாதிரி நடக்கிற விஷயம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பயத்தை கொடுத்துட்டே இருக்கும். எப்ப எவன் கஞ்சா போட்டுட்டு வந்து நம்ம கடையை அடிச்சு நொறுக்குவான், என்ன பண்ணுவான், யாரை கூப்பிட்டு வந்து இல்ல போதையில வந்து நம்ம கடையில இருக்கக்கூடிய பெண்ணை ஏதாவது பிரச்சனை பண்ணுவானா அப்படின்னு அங்க கடை வச்சிருக்கவங்களுக்கு கண்டிப்பா அந்த பயம் அப்படிங்கிறது இருக்கும்ல. சரக்கு போட்ட நபரை பார்த்தாலே பயப்படும் அப்படின்னா, கஞ்சா இத மாதிரி போதைகளை பயன்படுத்துற நபர் அந்த இடத்த சுத்தி வரான் அப்படின்னா எல்லா கடை உரிமையாளர்களுக்கும் அந்த பயம் அப்படிங்கிறது இருக்கும்ல. அந்த உரிமையாளர்கள்லாம் சேர்ந்து ஆல்ரெடி போலீஸ் கிட்ட இத மாதிரி இங்க மோசமா நடக்குதுங்க, நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி பல முறை கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த விஷயத்துல காவல்துறையும் இன்வால்வ் அப்படிங்கிறதுனால அந்த விஷயம் வந்து அப்படியே யாரும் நடவடிக்கை எடுக்காம எங்கேயோ கண்டும் காணாம இருப்பாங்கல்ல, அத மாதிரிதான் காவல்துறை இது வரைக்கும் இருந்திருக்காங்க. இந்த நியூஸ் தமிழ் 24x7 இந்த சேனல் அங்க வீடியோ எடுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்து, இத மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்து அங்க இருக்கக்கூடிய எல்லா ஷட்டரையுமே மூடி இருக்காங்க. ஏன்னா ஷட்டருக்குள்ள கேமரா போச்சு அப்படின்னா உள்ள என்னென்ன கிடக்கு, அசிங்கங்கள்லாம் கிடக்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாம் வெளியில தெரிய வந்துடும். நிறைய கடைகளுக்குள்ள பெட்டுலாம் போட்டு தயாரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அத மாதிரி பயன்படுத்தப்படாத அந்த கடைகளுக்குள்ள பெட்டு போடப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன தொழில் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. உடனடியா எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம், என்ன அப்படின்னா இப்பதான் சிசிடிவி அப்படிங்கிறது தமிழ்நாடு முழுக்க வந்துருச்சு. சேலம் பேருந்து நிலையம்னு சொல்ற அவ்வளவு பெரிய பேருந்து நிலையம், அவ்வளவு கடைகள் கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னா சிசிடிவி இருக்காதா அப்படின்னா அங்க பல இடங்கள்ல சிசிடிவி அப்படிங்கிறது இருக்கு. ஆனா எதுவுமே ஒர்க் ஆகுற கண்டிஷன்ல இல்ல. எல்லாமே அடிச்சு உடைக்கப்பட்டிருக்கு, நொறுக்கப்பட்டிருக்கு. எதுவுமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல இல்ல. பொதுவா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருந்து அங்க ஒரு குற்ற சம்பவம் நடந்தாவே காவல்துறையிட்ட அந்த கேஸ் சம்பந்தமா கேட்க போறோம் அப்படின்னா அந்த கேமரா மட்டும் ஒர்க் ஆகல, அந்த கேமராவில அந்த ஆங்கிள் மட்டும் தெரியல அப்படின்னு கதை விடுவாங்க. இந்த கஞ்சாவை தமிழ்நாட்டுல இல்லாம சுத்தமா ஒழிச்சிட்டோம், 0% கஞ்சா அப்படிங்கிற நிலையை உருவாக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது இதுதான். இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.